வந்து வெளியே சொல்றது கூட எனக்கு நல்ல வயசாச்சு. இந்த நூலை பற்றி ஆராயறதுக்கு நான் நிறைய நேரம் போனேன். அது ஒவ்வொரு ஊரையும் தனித்தனியாக ஆராயணும். இதில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் அடிக்குறிப்பிடுவார். அதுக்கு பின்னுக்கு இன்னொரு கட்டுரை இருக்கு, அதுக்கு பின்னுக்கு இன்னொரு கட்டுரை. ஆகவே இது வந்து அதை யாரும் சொல்வது போல ஒரு குறிப்பீடு மாதிரி ஒரு டயரி மாதிரி தான் இருக்கிறதே ஒழிய எல்லாத்தையும் விஸ்தரமாக சொல்லுது. ஆனால் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விடுவிக்கிறது. ஒன்று வந்து முதல்ல நான் யாருன்னு சொல்லுவேன். நான் ஷாந்த மருமகன். அவர் இறந்த போது என்னோட தான் சொன்னார். 1993 ஜூலை மாதம் இறந்தது எங்களுக்கு. அதை ஏன் சொல்றேன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் முக்கியமானது. இந்த குறிப்புகள்ல அரசியல் குறிப்புகள் தான் இருக்கு, தனிப்பட்ட குறிப்புகள் இல்லை. ஷன்னை பற்றி இன்னமும் குறை சொல்லலாம், நிறைய குறைகள் இருக்கு. நானும் அந்த குறைகளை சொல்லி காட்டுறேன். ஆனால் ஒரு குறை சொல்ல முடியாது. 50,000 பேரை இடுகாட்டை சொல்லி வழிகாட்டிட்டு போகணும்னு சொல்லி அந்த கூட்டத்தை சொல்ல முடியாது. அதி தீவிரவாதம் இருக்கவில்லை, கட்சிக்குள்ள அது இருந்தது ஒரு கட்டத்தில். நக்சல் பாதையில் தூக்குறான், நீ ஏன் தூக்க இல்லை, நீங்க பேசுறீங்களே நடத்த காட்டுங்கள்னு சொல்லி ஒரு போக்கு இருக்குது. இன்னொரு போக்கு இருக்குது, சீனா அரசாங்கத்தை ஆதரிக்கும் ஜேவிபிக்கு எதிராக, ஆகவே நீயும் ஆதரிக்க வேண்டும். இவர் பீக்கிங் தாசன் தான், ஆனால் அவர் ஆதரிக்கும். ஏனென்றால் உள்ளூர் நிலைமைகள் அந்த மாதிரி இருந்தது. அவருடைய ஆய்வு பிரகாரம் அது இதில் பதிவு செய்திருக்கிற மாதிரி ஜேவிபி எழுச்சி வந்து சாதாரண மக்கள் எழுச்சி. தலைமைப்பிடம் பிள்ளையா இருக்கலாம், அவங்க தவறான பாதையில் இட்டு செல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்காக எழுச்சி பிள்ளையானு சொல்ல முடியாது. அதுதான் அவருடைய வாதம். இந்த நுணுக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியாமல் நாங்கள் அவரை விமர்சிக்கலாம். எனக்கு தெரிய தனிப்பட்ட முறையை தெரிய பல ஜேவிபி தலைவர்கள் எங்க வீட்டில் வந்து ஒளிந்திருந்தாங்க. இவர் அதுக்கு இடம் கொடுத்தார். ஏனென்றால் கிளர்ச்சி செய்வது சரி என்கிற தத்துவம் தான். இனப்பிரச்சனை பற்றிய பேச்சு வருவது, இனப்பிரச்சனை பெருசா உருவெடுக்கிறதுக்கு முன்பு அது உண்மையில இனப்பிரச்சனையா. அதனால தான் பாவிச்ச வார்த்தையும் கூட கம்யூனலிசம், வகுப்புவாதம் தான் பேசினாங்க. பிறகுதான் இனப்பிரச்சனை ஒரு பெரிய ஒரு உதாரணமான ஒரு பிரச்சனை உருவெடுத்தது. இதில் ரெண்டு விஷயங்களை சொல்லணும். ஒன்று வந்து இந்த நூலை பல மட்டங்களில் பார்க்கலாம். ஒன்று ஒரு அரசியல் சம்பவங்களோட பதிவாக பார்க்கலாம், ஒரு பார்வையாக பார்க்கலாம், மார்க்சிச பார்வையாக பார்க்கலாம், சரியோ பிள்ளையோ அந்த பார்வையில் பார்க்கலாம். இன்னொரு வகையில் பார்த்தா ஒரு அரசியல், இதுக்கு அடிப்படை ஒரு அரசியல் தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை இதில் பார்க்கலாம். ஆனால் அது விரிவாக சொல்லப்படவில்லை. அரசு பற்றிய தத்துவம் இருக்கு, பல விஷயங்களை பற்றிய தத்துவங்கள் அதில் இருக்கு. ரெண்டு விஷயங்கள் இதுல குறிப்பிட்ட ரெண்டு விஷயம். ஒரு அடிப்படை விஷயம் என்ன, அரசு ஒரு நசுக்கல் இயந்திரம், உண்மை சப்ரஸ் பண்ற ஒரு இயந்திரம். அதுக்கு எதிராக போராட வேணும்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் வேணும். ஒரு பலமான கட்சி வேணும், அந்த கட்சியை சுற்றி ஒரு வெகுஜன அமைப்பு வேணும், அந்த லட்சியங்களை வச்சுக்கொண்டு போராட்டத்துக்கு தயாராக இருக்கணும். இவர் பிற்காலத்தில் சொன்னவர், தொழிலாளர்கள் குறைஞ்ச 4 பேர் சுடப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பேரணி ஒன்று நடந்தது. 71 மார்ச். நான் அதில் நான் வாங்குவேன். முதல் முறையாக தொழிலாளி மலைநாட்டில் சிவப்பு கொடி பிடிச்சு கொண்டு, மாவோண்ட பாதைகளை தாங்கிக் கொண்டு, ரோட்டில் இருந்த போலீஸ்காரனை மதிக்காமல் தங்கள் படத்தை உணர்ந்து முதல் முறையாக திறந்து இருந்தாங்க. பார்க்கறதுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு ஜனத்திரள் ஒரு இடத்துல சேருவாங்க. அது அந்த மாதிரியான ஒரு
கூட்டத்தை நடத்த அது வரைக்கும் முடிஞ்சது வந்து தொண்டு மாநாடு. முதல் முறையாக அவங்களுக்கு ஒரு சவாலாக இது அமைஞ்சது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? 71 ஏப்ரல் ஜேவிபி எழுச்சி, அதோட இயக்கம் படுத்து, அதிலிருந்து அந்த பின்னடைவிலிருந்து மீள முடியல. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஜேவிபி பின்னுக்கு போயிட்டு அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள். 2வது வந்து இவர் சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இவருக்கு இருந்த நம்பிக்கை, ஒரு வகையில் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அது இவருக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அது வரைக்கும் 71 அது மிக மிக சரித்து என்றால் சீனா மாறி போச்சு. மாசத்துக்கு மாறினாரா இல்லாட்டா கட்சி மாறி சீனா கட்சி மாறிச்சா அதை பற்றி நாங்கள் விவாதிக்கலாம். ஆனால் 71 முதல் முறையாக அதை நாங்கள் அனுபவிச்சோம். முதல் முறையாக சீனா அரசாங்கத்தை ஆரம்பிச்சு. சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜெயில இது மாதிரியான ஒரு துரோகம் இருக்க முடியுமா? அப்புறம் அதில் உண்மையிலே இல்லை. பல முறை அதுக்கு பிறகு சீனாவுக்கு போயிட்டு சின்ன தம்பி அந்த இடத்துல இருந்தார், பீக்கிங் தம்பின்னு சொல்லுவோம். அவர் வந்து போனார், அவர் மூலமாக இவ்வளோ அறிய பார்த்தாங்க. ஆனால் அங்கே நடந்து கொண்டு வந்த அரசியல் திருகுதாளங்கள் யாரும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. சீனா சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கைவிட்டுதுங்கிறது எங்களுக்கு விளங்கவில்லை. ஆகவே அந்த 71க்கு பிறகு ஒரு தேக்க நிலை வந்தது. அந்த தேக்கம் அதோடு அதுக்கு அடுத்ததாக வந்து வடக்கில் இருந்த ஆயுத போராட்டம் பிள்ளையான பாதையில் போகுதுன்னு தெரிஞ்சாலும் கூட அதை திசை திருப்பக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு. அதை விமர்சிக்கலாம். ஏன் அந்த சக்தி இருக்கு இல்லை, ஏன் அதை பயன்படுத்த முடியாமல் இருந்தது, இதை பற்றி விமர்சிக்கலாம். ஆனால் எந்தெந்த உங்களுக்கு தெரியுமா, சில சக்திகள் யாரும் அண்டு விட இல்லை. போய் அவங்களோட பேசி கலைச்சி இல்லாட்ட வகுப்புகள் நடத்துகிற அந்த சாத்தியக்கூறு இருக்கு இல்லை. சிலர் அதை விரும்பினாங்க, ஆனால் அவங்க மாறவில்லை. புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். சில இயக்கங்கள் அரசாங்கத்தில் கைகூலியாக போனது, அடுத்தவை இந்தியாவின் கைகூலியாக போனது. அதுதான் நடந்தது. ஆகவே 83க்கு பிறகு ஒரு இடதுசாரி இயக்கம் அங்கே வலுவாக இயங்குறதுக்கு ஒரு தலைமை இருக்கணும். இப்போ 1999 பிறகு இப்போ இன்னொரு கட்டமைப்பு இல்லை. நாங்கள் முக்கியமாக இருந்து அறியக்கூடியது என்னன்னு சொன்னால், இந்த வரலாறு தெரியாமல் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த வரலாற்றில் நாங்கள் விட்ட பிள்ளைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் விட்ட பிள்ளைகளையும் தெரிஞ்சு கொண்டு சரியான பாடங்களை நாங்கள் படிக்காத திரும்பவும் அதே பிள்ளைகளை விடலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்தியாவை விட இலங்கையில் பலாத்காரத்தை கூட இதைத்தான் ஜேவிபி நிரூபிச்சு. ரத்தம் சிந்தி போராட்டம் ஒரு முறை நடந்தது 71. திரும்ப நடந்தது 80. திரும்ப நடந்தது இந்த முறை வடக்கு. எல்லாம் அடிச்சு ஒழுக்கப்படும். நாங்கள் இன்றைக்கு கணக்க பேசுகிறோம். தமிழர் தாக்கப்பட்டாங்கள், புலிகள் ஒழிக்கப்பட்டாங்க. இதே மாதிரியான மூர்க்கத்தனத்தை பாவிச்சு தான் ஜேவிபி ஒழுங்கினாங்க. 30,000 பேர் 71 30,000 பேர் கொல்லப்பட்டார்கள், சாதாரண சிங்கள இளைஞர்கள். இதுதான் சரித்திரம். இது திரும்பவும் நடக்கும். அதுக்காக இளைய தலைமுறையை தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த சரித்திரம் தெரிவிக்கலாம். இப்போ வர இந்த கடந்த இப்போ அவர் இந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கு பிறகு 81க்கு பிறகு 20-25 வருஷம் கடந்து போச்சு. இவ்வளவு மாறி போச்சு. இலங்கை மட்டும் மாறவில்லை, சர்வதேச ரீதியில் மாறி. கம்யூனிஸ்ட் இயக்கம்னு சொல்லிக்கொள்ள சர்வதேச இயக்கம் ஒன்று இல்லை. ஆகவே சீனாவையோ இல்லாத நாங்கள் தூக்கி பிடிச்சு கொண்டு போக முடியாது. அதனால ஒரு நன்மையும் இருக்கு.
நாங்களாகவே சுதேசிய தீர்வுகளை தேடிக்கொள்ளலாம். நாங்கள் வெளியில் பார்க்க முடியாது. இதைத்தான் இந்தியாவில் செய்கிறாங்க, நேபாளில் செய்கிறாங்க, பல நாடுகளில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சர்வதேச நிலைமையை மாறி போச்சு. பேசுறது போல முதலாளித்துவம் மாறி போச்சு. உலகமயமாக்கல் வந்து இப்போ நாங்கள் வேறொரு கட்டத்தில் இருக்கோம். அதை எதிர்கொள்ள வேண்டியதுக்கு வேறு தந்திரோபாயங்கள் செல்லும். அது மட்டும் இல்லை, இந்த உலகு பார்ப்பதிலையும் எங்களை காலவாரம் விடுறதில்லையும் எங்களுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு துணிவும் ஒரு சொபிஸ்டிகேஷனும் இருக்கு. அதை பற்றி மிக பல பேர் பேசினாங்க. அதுவும் நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் முந்தி மாதிரி இல்லை. உளவு பார்ப்பது முன்ன விட கூடும். எங்களை காலவாறு விடுறதுக்காக, எங்களுக்குள்ளேயே சில விதைகளை விதைக்கிறதுக்காக வெளிநாட்டு வெளிசக்திகள் பார்த்து கொண்டிருக்கு. இதில் சில விஷயங்களை சொல்லி போடுவோம், நேரம் குறைவாக இருக்கிறாங்க. விடுதலை இயக்கங்கள் செஞ்ச பிள்ளைகளை நாங்கள் முயற்சிக்கிறோம். ஒரு கட்சி இல்லாதது, அரசியல் பிரிவு இருந்தது, ஆனால் கட்சி ஒரு அந்த அரசியல் இல்லாத அரசியல் வறுமை இந்த மாதிரி அதில் இருந்து ஒரு சிறுபான்மை இனம் இன்னொரு சிறுபான்மை இனத்தை அங்கிருந்து வெளியேற்று. இது என்ன நியாயம்? இன்னொரு தமிழ் பேசும் இன்னொரு சிறுபான்மை இனம் மலைநாட்டில் இருக்கு. அதுக்காக போராட நாம தயாராக இல்லை. அந்த சந்திப்பில் கேட்ட நேரத்தில் மலைநாட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு முடியும் தான் அந்த கேள்வியை கேட்டேன். மலைநாட்டில் அவர்களுக்கு என்ன தீர்வு கேட்ட நேரத்தில் என்ன பதில் சொன்னார்? அவங்கள்ட்ட அரசியல் தலைவர்களை பார்த்துக் கொள்ளணும் என்று கைகாட்டி கொடுத்தார். இது என்ன நியாயம்? தமிழனுக்காக எவ்வளவு குறுகி போனோம்னு பாருங்க. யாழ்ப்பாண தமிழனுக்காக வந்துட்டு கிடைச்சிட்டேன். அவ்வளவு குறுகி போகாமல் எங்களோட பட்டத்தை பெருக்க பார்க்கணும். யார் யார் இதுல நசுக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்காக குரல் கொடுத்து ரெடியே தயாராக இருக்கிறான். அடுத்த தமிழனுக்காக, தமிழ் பேசுறதுக்காக குரல் கொடுக்க தயாராக இல்லாத நீ இப்படி தரம்பு தாங்க முடியும்? இந்த தர்க்கத்தை இன்னும் ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனார். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்காக குரல் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேணுங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இதை பற்றி நாங்கள் பேச வேணும், ஆராய வேணும். அது எந்த மாதிரி செய்வதுங்கிறத பற்றி நாங்கள் அது லேசான காரியம் இல்லை, பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது எப்படிங்கிறத பற்றி நாங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த புத்தகத்தை நாங்கள் எந்த பாடம் படித்துக்கொள்ள வேணுமா அதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ரொம்ப நன்றி.